அழகான 8 பெண் பிள்ளைகள். அடேங்கப்பா. ஒரு பிள்ளைக்கு தவம் இருந்தாங்க. சரி. 8 பெண் பிள்ளைகள் பிறந்தாங்க. வீடு பூரா ஒரே கூப்பாடுமா. ஆமா. ஒரே அழுதுட்டா. ஏன்னா ஒண்ணு வெத்துட்டு சரி அதுக்கு அடுத்து ஒரு 4 வருஷம் கழிச்சு தான் ஒண்ணு பெக்கணும்னு சொல்லுவாங்க. பெக்கணும். என்ன காரணம்? என்ன காரணம்? ஒண்ணு பெக்கதே சங்கடமா. சரி. அந்த காலத்துல ஒரு பிள்ளைய ஒரு அம்மா வளர்த்திருக்கா. ஆமா. இப்போ ஒரு பிள்ளைய சின்னம்மா ஒரு பக்கம், பெரியம்மா ஒரு பக்கம், ஒரு குடும்பமே வளர்க்க. கடைக்கு போடுச்சுன்னா பக்கத்து வீட்டாக்கா ஒரு பக்கம். சரி. அடேங்கப்பா ஒரு பிள்ளைய வளர்க்க அப்படி இல்லனா பால்வாடியில கொண்டு விட்டுருவா. பால்வாடியில டீச்சர் பாத்துக்குடுவாங்க. டீச்சர் பாத்துக்குடுவாங்க. ஆமா. டீச்சர் தான் நானும் பார்க்கணும். சரி ரைட். அப்படி இருக்கும்போது அப்படி என்று சொல்லி தாயும் தகப்பனும் எப்படி இருக்காங்க? தாயும் தகப்பனும் எப்படிமா இருக்கா? பாம்பு போல நாகத்தின் வடிவத்தில் இருக்கிறாங்க. நாகத்தின் போல இருக்கிறாள். ஆனால் அவர்களுக்கு பிறந்த குழந்தையானது சரி சக்தியின் வடிவத்திலே 8 பிள்ளைகள். உள்ள இருக்காளே எங்க அம்மா சிரிச்ச முகமா அவளை போல இருக்கிறா. ஆமா. சரி. இப்படி அக்கா தங்க 8 பேர்களும் பிறந்திருக்க 10 கை 10 காலோட பிறந்தா. அவதான் என் தாயாகப்பட்ட பத்திரகாளி. மாறி மாறி பிறந்தாளே. யாரு யாரு? ஈராத்து மத்தியில இருக்கங்குடியில கோட்டை. ஆமா ஈராத்து மத்தியில கோட்டை கட்டி இருக்காளே எங்க அம்மா இருக்கங்குடி மாறி. அவதான் இருக்கங்குடி மாறி. கொலசையில குடிகொண்டு இருக்கிறாள்ல. கொலசையில குடிகொண்டு இருக்காள. அவதான் கோவக்காரி முத்தாளம்மா. நேத்து பாத்தியல அவளுக்கு. பார்த்தோம்ல. அடேங்கப்பா. என்ன கடல தோத்து போகுமா? அவ்வளவு கூட்டம். கொலசைய மட்டும் இல்லம்மா. சரி. கொலத்தைய சுத்தி ஒரு 100 கிலோமீட்டர் சுத்தி நம்ம தூத்துக்குடி வர. சீனி போட்டாலும் கீழ விடாது. கீழ விடாது. பாக்கடமா ஜிங்கிடி 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 சோப்பு கலர்ல. பாத்தியலா? ஆமா வந்ததே. பராச. தோச்சந்தாம்மா பாக்கடம் பூரா. வேஷத்தை கேட்டியலோ. காளியம்மால இருந்து எல்லாமா வந்து எல்லாரும் வந்துட்டாங்க. சரி. இப்படி ஆமா அட்டகாளி 8 பேர்களும். ஆமா அக்காங்க 8 பேர்களும். 3 முகத்தோட இருக்கறாள். அவ யாரு? அவ யாரு? மைனா எங்க அம்மா முப்புடாது. அவதான் முப்புடாதி. சரி. அவ கர்கர்னு இருக்காள்ல. நம்ம பாக்கதான் கர்கர்னு இருக்கா. சரி. ரூவா எடுத்தான்னு வெச்சுக்க. ஒரு மாரி ஆயிடுச்சு. ஆடாத வேற ஆடவப்பா ஆட்டி பாப்பா எங்க அம்மா கருமாரி. ஆமா. சரி. அவ சடையோட இருக்காள்ல. அவ யாரு? அவதான் சடமாரி. ஓ சடமாரி. அவ ஒரு பொம்பளை. என்ன அப்படிங்களா? என்ன ஒண்ணு? அவ யாரு தெரியுமா? உடம்பெல்லாம் காந்தம். அவ வந்து காந்தாரி கனகத்துர்க்கே. காந்தாரி கனகத்துர்க்கே. அவளுக்கு அங்கமெல்லாம் காந்தும் போது அவளுக்கு என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்கும்? என்னதான் பிடிக்கும் அவளுக்கு? ஒண்ணெல்லாம் பிடிக்காது. என்ன பிடிக்காதா? சரி. ஒருபடி வத்தல். ஒருபடி வத்தல்ல புகை போட்டோம்னு சொன்னா நல்லா ஏத்துக்கிடுவா. அதுதான் காந்தாரி அம்மனுக்கு பிடிக்கும். ஏத்துக்கிட்டு இருக்கமா சும்மா. ஏத்துக்கிட்டியா? சரி. திருப்திப்பா. திருப்தி. ஆனா உச்சியில கண்ணோட இருக்கிறாளே அவ யாரம்மா? உச்சினி மகாளி. அவதான் என் தாயாகப்பட்ட உச்சினி மகாளி அல்லவா? ஆமா. சரி. இப்படி அட்டகாளி 8 பேர்களும் அழகோடை பிறந்திருக்காங்க. ஆமா அக்காதங்க 8 பேரும் அழகுடனே பிறந்திருக்கும் போது அவங்களுக்கு 10 ஆயுதம். ஆமா கோடாரி கடப்பாரை சுத்தியலும் மம்பட்டி. அது கிடையாதுப்பா. வேலைக்கு போ. ஏமா எங்களுக்கு ஆயுதம் அதானம்மா. சரி. நாங்க முந்தானத்து என்ன போட்டு பூஜை பண்ணோம். அத வச்சுதான் பூஜை பண்ணோம். சரி. எங்களுக்கு ஆயுதமும் அதான் ஆயுத பூஜைக்கு அத வச்சுதான் பூஜை பண்ணோம். சரி சரி. அவ என்ன செய்யறா? ஆத்தாளுக்கு இருக்கிறது சரி திரிசூலம் கப்பரை. ஓ கப்பரை அத சொல்லுதீங்களா? அதுதான். சரி. 10 ஆயுதமும் 10 இடத்துல பிறந்தது. 10 ஆயுதமும் 10 இடத்துல பிறந்திருக்கு. எங்க பிறந்தது? எங்க பிறந்திருக்கிறது வரமா? வந்து விருந்த இடம் விஜயநகர் பட்டணமா. வந்து பிறக்கும் போது விளையாட பெண் பிறந்தாள். பிறக்கும் போது விளையாட பெண் பிறந்தாள். பிள்ளைய கையிலேடும் பிள்ளைய கையிலேடும் மக்களுக்கு மனக்கொடும். பத்திரகாளி மக்களுக்கு
ஐயா. விஜயநகர் பட்டணம். விஜயநகர் பட்டணம். வேம்பு பிறக்கும் போது அவளுக்கு விளையாட பெண் பிறந்தாள். விளையாட பெண் பிறக்கலாம். ஆமா. அந்த விளையாட இல்லப்பா. சரி. விளையாட்டு ஆத்தாளோட விளையாட்டே வேற. அவளோட விளையாட்ட சொல்லுதியாமா. ஆமா. சரி. வேப்பிலைய கையில எடுத்து வேப்பிலைய கையில எடுத்தானு வேண்டி வந்த மக்களுக்கெல்லாம் வரம் கொடுப்பான். எப்பா மேல் வீட்டுக்காரன் நாசம் பண்ணா போட்டோம், கீழ வீட்டுக்காரன் கட்டமனா போட்டோம். அது ஒண்ண மாதிரி உள்ளவன் தான் அப்படி வேண்டுவான். என்ன மாதிரி அவங்க தானே நமக்கு சுத்தி சுத்தி பகையா இருக்காங்க. சரி. யோ வில்லுக்காரரு, அப்படி எல்லாம் வேண்டப்படாது. யோ வில்லுக்காரரு, என்ன வில்லுக்கா போறீருன்னு கேட்காம வீட்டை விட்டு வெளிய வரமுன்னா பஞ்சர் ஆயிருது. வர வில்லுக்காரரு எங்க போவாரு? போகும்போது எங்க போறீன்னு கேட்க கூடாது. எங்க போனாலும் ஜகனம் பார்த்து போகணும். சரி சரி. அப்பதான் ஆமா அம்மையா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சரி. போகும்போது எங்க போறியாரு? அது சும்மா கேட்கலாம். என்ன கலக்க கேட்க மாதிரி. சரி. வாய் எப்படி? ஓ வில்லுக்காரரு, வில்லு கிளம்பி நிக்கும் போதுதான் எங்க போறியாரு? தூக்கோலைய தூக்கிட்டு வருவா. தூக்கோலைய தூக்கிட்டு வரா. ஆமா. அவளை பிடிச்ச நேரமா நம்ம பிடிச்ச நேரமா என்ன? அதான் நான் கேட்டேன். மேக்கோடி இருக்க நாராயண நாசம் பண்ண போட்டு கலக்கோடி இருக்க வேலை பண்ணா கட்டமா. அப்படி இல்லப்பா. சரி. எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். ஓ எல்லாரும் நல்லா இருக்கணும், என் குடும்பமும் நல்லா இருக்கணும். அப்படி கேட்கணும். யாரு நினைக்க? சரி, யாராச்சும் ஒருத்தர் நினைச்சா சரிதாம்மா. எல்லாரும் நினைப்பாங்க. சரி. ஆமா. அப்படி இருக்கும் வேப்பிலையை கையில எடுத்து வேண்டும் மக்களுக்கு வரம் கொடுப்பான். அவன் மக்களுக்கு வரம் கொடுப்பாள் அல்லவா? கப்பரை பிறந்த இடம் கைலாச பர்வதம். அந்த கைலாச பர்வதம் அல்லவா? கப்பரை பிறந்த போது கூத்தாட பெண் பிறந்தாள். கூத்தாட? ஆமா. அப்படியாமா? சரி. கப்பரை கையில் எடுத்தான். கப்பரை கையில் எடுத்தான்னு சொன்னா கேட்ட மக்களுக்கு வரம் கொடுப்பா. மக்களுக்கு வரம் கொடுப்பாள் அல்லவா? வரம் கேட்டு வருவாங்கல்ல. ஆமா அம்மையா, எனக்கு ஒரு பிள்ளை வேணும். ஆமா, எனக்கு ஒரு வேப்ப மரம், எனக்கு ஒரு வீடு. வேப்ப மரத்துக்கு வரம் கேட்கிறாள். நான் மரம் நினைச்சேன். மரம் இல்லப்பா, வரம். ஆமா. சரி. எனக்கு ஒரு வீடு வேணும், ஒரு பிள்ளை வேணும். ஆமா, எனக்கு ஒரு கல்யாணம் முடியணும். எங்க போனாலும் அதானே நம்ம கல்யாணம். சொரண்ட பஸ் ஸ்டாண்ட் என் பேருக்கு கல்யாணம் முடிச்சவங்களே சரி கசந்துகிட்டு இருப்பாங்க. என்ன மாதிரி அவங்க அனுபவப்பட்டாங்க. அனுபவப்படல. நீ படுவேன்னு கொஞ்ச நாள். கண்டிப்பா. ஆமா. சரி. அப்ப கப்பரைய கையில எடுத்து கேட்ட மக்களுக்கு எல்லாம் வரம் கொடுப்பா. மக்களுக்கு எல்லாம் வரம் கொடுப்பாள் அல்லவா? உடுக்கை பிறந்த இடம் உத்திராட்ச பூமி. சரி. உடுக்கை பிறந்த போது அவளுக்கு உடுக்கை பிறக்கும் போது உண்மை சொல்ல பெண் பிறந்தாள். ஆமா. உடுக்கை கையில எடுத்தான்னு சொன்னா உடுக்கை கையில எடுத்துட்டு டுன் 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 டுன். என்னப்பா உடுக்கை கையில எடுத்து இப்படி ஒரு ஆட்டத்தை போட்டான்னு சொன்னா நமக்கு ஏதோ சொல்ல வர போறான்னு அர்த்தம். உடுக்கை எடுத்து உண்மை குறி சொல்லுவா. உண்மை குறி சொல்லிடுவா. நீ நாளைக்கு நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னா போதும். 3 வருஷம் கழிச்சு உன் குடும்பம் நல்லா இருக்கும்னு சொன்னா போதும். அவ சொன்ன வாக்கு நல்லா இருக்கும் பழிச்சிச்சு. சரி. ஆமா. சரி. உடுக்கை கையில எடுத்து உண்மை குறி சொல்லுவா. சொன்ன குறி தப்பாது. அவ உண்மை குறி சொல்ல போகுது. சாட்டை சரி. சாட்டை பிறந்த இடம் சதுரகிரி மேடை. சதுரகிரி மேடை. சாட்டை பிறந்த போது சதுராட பெண் பிறந்தாள். சதுராட பெண் பிறக்கிறாள். சாட்டையில் கொலுவிருப்பாள். சரி. சகல மக்களுக்கும் வரம் கொடுப்பாள். மக்களுக்கும் வரம் கொடுப்பாள். ஆமா. சரி. இப்படி 10 ஆயுதத்தோட பிறந்தா அவதான் பத்திரகாளி. அப்போ அவையா அப்படி இருக்கும்போது அவர் இருக்கக்கூடிய வேலையில வடக்கே நல்ல விழுந்த சட வடகடலோ நீராளே